வெல்கம் டு கேத்திஸ் கிச்சன். இந்த வீடியோ ரொம்ப சுவையான பாரம்பரியமான என்னோட அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மீன் 1/2 kg, வெங்காயம் ஒரு பெருசு ஒரு சின்னது, தக்காளி ஒரு பெருசு ஒரு சின்னது, இஞ்சி ஒரு சின்ன இன்ச், பூண்டு 2 பல்லு, புளி தண்ணி ஒரு மேங்கோ சைஸ், பச்சை மிளகாய் 2, தேங்காய் 2 பத்தை, மிளகாய்த்தூள் 3 அல்லது 4 ஸ்பூன்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சால்ட், ஆயில் தேவையான அளவுக்கு. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு பிளேட்டில் போட்டு ரெடியாக வச்சாச்சு. இப்போ புளி தண்ணியாக கரைச்சி வச்சாச்சு. இப்போ மண்சட்டி ஸ்டோவில் வச்சு மண்சட்டி காஞ்ச பிறகு 3 அல்லது 3.5 கரண்டி நல்ல எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போடணும். வெங்காயம் குருவாக போடணும்னு அவசியம் இல்லை, பெருசு பெருசாகவே போடலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளியில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டை தான் அரைக்க போகிறோம், அதனால் பெருசு பெருசாகவே போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதக்கின பிறகு தக்காளியும் அதே மாதிரி பெருசு பெருசாகவே போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து இஞ்சி அப்புறம் பூண்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கின பிறகு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கணும். நம்ம பேஸ்ட் பண்ணும் போதே 2 பத்தை தேங்காவும் போட்டுட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றாமல் வெறும் அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டுட்டு பூண்டு இஞ்சி மட்டும் போட்டுட்டு தேங்காவும் போட்டுட்டு அரைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதே மண்சட்டியில் 3 அல்லது 3.5 கரண்டி நல்லெண்ணெய் மறுபடியும் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்த பிறகு பச்சை மிளகாயை போட்டுக்கணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நான் இந்த குவான்டிட்டிக்கு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ உப்பு ஆட் பண்ண பிறகு நான் யூஸ்வலாகவே புளி தண்ணியை எப்படி ஊற்றுவேன்னா, நான் அரைச்சி வச்சுக்கிற மிக்ஸி ஜார்லேயே வந்து புளி தண்ணியை ஊற்றிட்டு அதுலேருந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டும் சேர்ந்து வந்துடும். இப்போ புளி தண்ணியை ஊற்றிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 அல்லது 4 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கொதி விடணும். கொதி விட்ட பிறகு மீனை வந்து 1 by 1 போடணும், மொத்தமாக போடக்கூடாது. ஏன்னா மீனை மொத்தமாக போட்டாலோ இல்லை வந்து மீன் போட்ட பிறகு கலக்கி விட்டாலோ மீன் உடஞ்சிடும். இப்போ நல்லா மீனை போட்ட பிறகு நல்லா கொதி வந்த பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிடணும். இப்போ வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டுட்டு பிறகு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு, சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் தொடர்ந்து கேத்திஸ் கிச்சனில் பார்க்கலாம். சிம்பிள் வே டு குக் லைக் அம்மா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.